லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். எனது பெயர் சிவகுமார். நான் உங்களோட சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கை ரொம்ப சவாலானது. மனிதர்களுக்கு வாழ்க்கை நம்ம ரொம்ப ஈஸி இல்லை, ரொம்ப சவாலாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப சவாலாக இருக்குது. இதில் நம்ம பாடி மைண்டு ரெண்டு விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கு. நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், வெளி உலகத்தில் நடக்கிற விஷயங்கள், இது எல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப சவாலாக இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக நான் பாசிட்டிவாக அனுபவித்த விஷயங்களை, நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம். அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். இன்னைய சரி, நம்ம பாடி மைண்ட், தேகம் மனது, இதுக்கு என்ன தேவை? நமக்கு ஆரோக்கியம் இருந்தால் இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஐஸ்வர்யம் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி உறவுகள் சரியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமான இந்த 3 விஷயங்களில் நம்ம ஒவ்வொரு விஷயமா சின்னதாக சில மணித்துளிகள் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். என்னோடய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ முதல்ல மூச்சு. ஸோ இந்த பாடி மைண்ட் ரெண்டுக்கும் சம்மந்தமான ஒரு விஷயம் மூச்சு. எப்படி? மூச்சு நம்ம பிறக்கும் போதிலேருந்து இறக்குற வரைக்கும் அத்தியாவசியமான ஒன்று, அவசியமானது. இந்த மூச்சு பற்றி நம்ம என்ன திங்க் பண்ணுறோம்? உண்மையை சொல்லணுன்னா, நம்மளோட சுவாசத்தை நம்ம கண்காணிக்கிறது இல்லை. நம்ம சுவாசத்து மேலே நமக்கு ஒரு அக்கறை இல்லை. வெளி உலகத்தில் அசுத்தமான காற்று, வெளி உலக சூழ்நிலைகள் மாறி இருக்கு. ஓகே, சரி. நம்ம அந்த மூச்சை எப்படி, அந்த மூச்சு மிகப்பெரிய மனசுக்கும் உடலுக்கும் ரொம்ப தேவை. நீங்கள் சரியான முறையில் மூச்சு விடலைன்னா பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறதில்ல. முக்கியமான விஷயம், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஆக்சிஜன். அடுத்து நீங்கள் அந்த மனசை சரி பண்ணணுன்னாலும் யோகா, இதெல்லாம் முக்கியமாக மூச்சில் தான் சொல்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு யோகா இதெல்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கும். சாதாரணமாக மூச்சை நம்ம வாட்ச் பண்ணுறோமா, ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நார்மலாக நம்ம ப்ரீத் உள்ளே போய் வெளியில் வர்றத எவ்வளோ நேரம் நம்ம வாட்ச் பண்ணுறோம். நம்ம ரொட்டீன் லைஃப்பில் இருக்கிற அவசரத்தில் நம்ம மூச்சு காட்டுற நம்ம மூச்சு விடுறத நம்ம ஃபீல் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இது ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்குது. முடிஞ்சால் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஒரு நல்ல முத்திரையில், நல்ல ஒரு ஆசனத்தில் உட்காந்து உங்களோட மூச்சை நீங்கள் மூச்சு போயிட்டு வர்றத வாட்ச் பண்ணுங்கள். இது முதல் நாள் தகவலாக, முதல் பதிவோட தகவலாக நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்தடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.